இந்த ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது சில சமயம் தலைய சுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா? ஆனா கவலைப்படாதீங்க. நாம இப்போ ஒரு உண்மையான லைஃப் இன்சூரன்ஸ் இல்லஸ்ட்ரேஷனை எடுத்து அதுல இருக்கிற சிக்கலான விஷயங்களெல்லாம் எப்படி ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னது? வெறும் 10 வருஷம் பணம் கட்டினா போதும், ஆனா 57 வருஷத்துக்கு பாதுகாப்பு கிடைக்குமா? இது எப்படிங்க சாத்தியம்? வாங்க, இந்த கணக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம ஒண்ணா சேர்ந்து அலசி பார்க்கலாம். சரி, நாம எடுத்துக்கிட்ட இந்த எக்ஸாம்பிள்ல 43 வயசான திரு கோடீஸ்வரன் தான் நம்மளோட கேஸ் ஸ்டடி. முதல்ல இந்த பாலிசியோட ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு பாலிசின்னு எடுத்தாலே நீங்க முதல்ல கவனிக்க வேண்டியது ரெண்டே முக்கியமான டேர்ம்ஸ் தான். ஒன்னு பாலிசி டேர்ம். இங்க பாத்தீங்கன்னா அது 57 வருஷம், அதாவது முழுசா 57 வருஷத்துக்கு உங்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இன்னொன்னு பிரீமியம் பேமெண்ட் டேர்ம். இது வெறும் 10 வருஷம் தான். நீங்க பணம் கட்ட போறது இந்த 10 வருஷம் மட்டும்தான். சோ பணம் கட்ட காலமும் பாதுகாப்பு கிடைக்கிற காலமும் வேற வேற. இதுதான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பேசிக் சம் அஷ்யூர்ட், அதாவது அடிப்படை காப்பீட்டுத் தொகை. இங்க அது 2 கோடி ரூபாய். சிம்பிளா சொல்லணும்னா பாலிசி எடுத்தவருக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சுன்னா அவரோட நாமினிக்கு கேரண்டியா கிடைக்கக்கூடிய தொகை இதுதான். இந்த பாலிசியோட முக்கிய பாதுகாப்பே இதுதான்னு சொல்லலாம். ஓகே, பேசிக்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இப்ப கொஞ்சம் நம்பர்ஸ்குள்ள போலாமா? இந்த 2 கோடி ரூபாய் கவருக்கு உண்மையிலே எவ்வளவு செலவாகும்? திரு கோடீஸ்வரன் வருஷம் எவ்வளவு கட்டுறாருன்னு பார்க்கலாம். அவரோட பேஸ் பிரீமியம், அதாவது அடிப்படை பிரீமியம் 2,97,800 ரூபாய். அதோட ரைடர்னு ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டுக்காக ஒரு 5,000 ரூபாய் சேருது. ஆக மொத்தம் அவரோட வருடாந்திர பிரீமியம் 3,02,800 ரூபாய். அப்போ இந்த வருடாந்திர பிரீமியத்தை அவர் 10 வருஷத்துக்கு கட்டுறாரு இல்லையா? அப்போ மொத்தமா எவ்வளவு கட்டியிருப்பாரு? கிட்டத்தட்ட 29,78,000 ரூபாய். இதுதான் இந்த பாலிசிக்காக அவர் கட்டுற மொத்த பணமே. யோசிச்சு பாருங்க, அவர் கட்டினது சுமார் 30 லட்சம் ரூபாய். ஆனா அவருக்கு கிடைச்ச லைஃப் கவர் எவ்வளவு தெரியுமா? முழுசா 2 கோடி ரூபாய். நீங்களே பாருங்க, கட்டின பணத்துக்கும் கிடைக்கிற கவரேஜுக்கும் எவ்வளவு வித்தியாசம்னு. இதுதான் இந்த பாலிசியோட வேல்யூவே. சரி, இப்ப இந்த பாலிசி அதோட முழு 57 வருஷ காலத்துல எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு ஜேர்னி மாதிரி பார்க்கலாம். அதாவது முதல் பேமெண்ட்ல இருந்து கடைசி கவர் வரைக்கும். இந்த டைம்லைன் பாத்தீங்களா, இந்த முழு கதையையும் அழகா சொல்லிரும். திரு கோடீஸ்வரன் அவரோட 43வது வயசுல பாலிசியை ஸ்டார்ட் பண்றாரு. கரெக்டா 52 வயசுல, அதாவது 10வது வருஷம் அவரோட கடைசி பிரீமியத்தை கட்டி முடிச்சிடுறாரு. இங்க தான் ஒரு ட்விஸ்ட். இதுக்கப்புறம் அவர் ஒரு பைசா கூட கட்ட வேண்டாம். ஆனா அந்த 2 கோடி ரூபாய் பாதுகாப்பு மட்டும் அவரோட 99 வயசு வரைக்கும் தொடரும். இந்த டேபிள்ல இருக்கிற நம்பர்ஸ் அந்த ஜேர்னியை இன்னும் தெளிவா காட்டுது. பாருங்க, முதல் 10 வருஷத்துக்கு பிரீமியம் கட்டுறாங்க. டெத் பெனிஃபிட் 2 கோடியா இருக்கு. ஆனா 11வது வருஷத்துல இருந்து பாருங்க, பிரீமியம் காலம்ல 0ன்னு இருக்கு. ஆனா அந்த 2 கோடி ரூபாய் பாதுகாப்பு மட்டும் கடைசி 57வது வருஷம் வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகுது. அப்போ நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா இதுதான். பேமெண்ட் ஸ்டாப் ஆயிருது, ஆனா ப்ரொடெக்ஷன் அடுத்த 47 வருஷத்துக்கு கண்டினியூ ஆகுது. இதுதான் இந்த பாலிசியோட ஹைலைட்டே. ஓகே, முக்கியமான கணக்கு வழக்கெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ இந்த பாலிசியில வேற என்னென்ன எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பாலிசியில உங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பிரீமியம் எப்படி கட்டணும்னு நீங்களே முடிவு பண்ணலாம். இது ஒரு பியோர் டேர்ம் இன்சூரன்ஸ், அதாவது எந்த முதலீடும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஸ்மோக் பண்றவங்களுக்கு ஒரு ரேட், பண்ணாதவங்களுக்கு ஒரு ரேட்டுன்னு பிரீமியம் மாறும். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறதால இது யங் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ரொம்பவே செட் ஆகும். நாம பிரீமியம் கணக்கு பார்க்கும்போது ரைடர்னு ஒரு வார்த்தையை பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? ரைடர்னா ஒன்றும் இல்லை, அது பாலிசியோட சேர்த்து நாம வாங்குற ஒரு ஆப்ஷனல் ஆட் ஆன். இந்த பாலிசியில ஆக்சிடென்ட் பெனிஃபிட் ரைடர்னு ஒன்று இருக்கு. ஒருவேளை ஆக்சிடென்ட் காரணமா ஏதாவது ஆச்சுன்னா எக்ஸ்ட்ராவா 1 கோடி ரூபாய் கவர் கிடைக்கும். இதுதான் ரைடர். ஒரு ஃபைனான்ஷியல் டாக்குமெண்ட்டை எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிற மேப்பை இப்போ நீங்க கத்துக்கிட்டீங்க. இந்த அறிவை வச்சு உங்களோட ஃபைனான்ஷியல் ஜர்னில நீங்க அடுத்து எங்க போகணும்னு நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க.